தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமென். இந்த காலை திறனாய்வு வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் என்ற திருமொழிக்கேற்ப அனைவரையும் தம்மண்டை அழைக்கும் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு வழிபடுவோம். வாருங்கள், இறைவேண்டல் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பு நிறைந்த கடவுளே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காகவும் அருமையான இயற்கை சூழலுக்காகவும் உமக்கு நன்றி படைக்கிறோம். இவ்வழிபாட்டின் வழியே தீண்டத்தகாதவர்களை தொடுதல் என்பதை பற்றி தெளிவு பெற அருள் தாரும். திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திருவாழ்வின் உண்மைகளை புரிந்து கொள்ளவும், அவர் வாழ்ந்த சமத்துவ சகோதரத்துவ விடுதலையின் வாழ்வை உணர்ந்து கொள்ளவும் பேரருள் தாரும். இவ்வழிபாட்டின் அனைத்து கூறுபாடுகளிலும் இருத்தல் நிலையை உணர உதவி புரியும். இவை அனைத்தையும் நசரேயனாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம், எங்கள் பெற்றவர் ஆகிய கடவுளே, ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் யாவரும் எழுந்து நின்று யூபிலி அரசரடி புத்துயிர் பாடல்களிலே 56வது பாடல் ஆண்டவர் இயேசுவை கும்பிடலாம் வாங்க என்ற பாடலை யாவரும் எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். பிழையுணர அழைப்பு. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீ செயல்களை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்ற திருமொழிக்கேற்ப நாம் சாதியாலும் சமயத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் யாரையேனும் தீண்டாமைக்கு உட்படுத்தியோ அதை ஆதரிக்கும் மனநிலையோடு இருந்தாலோ அத்தீச்செயல்களை ஆண்டவரின் திருமுன் அறிக்கை செய்வோம். வாருங்கள், அனைவரும் சேர்ந்து பிழையறிக்கை செய்வோம். பிறப்பை அடிப்படையாக வைத்து சாதியால் ஒருவரை தீட்டு தூய்மை என்கிற பெயரில் மனிதர்களை பிரித்து ஊரு சேரி என்று பாகுபாடை ஏற்படுத்தி தீண்டாமையின் கொடுமை இன்னும் இச்சமூகத்தில் வேறொன்ற காரணமாயிருக்கும் ஆதிக்க அநீதி சக்திகளை கிறிஸ்தவர்களாக ஒன்றிணைந்து எதிர்க்காமல் அதை ஆதரிக்கும் நீரோட்டத்தோடு பயணிக்கின்ற இழிநிலையை எண்ணி மனம் வருந்துகிறோம். இறைவா, என் பிழை பொறுத்து என்னை ஏற்றுக்கொள்ளும் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பாலினத்தை அடிப்படையாக வைத்து ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்றும் பெண்கள் தாழ்ந்தவர்கள் அல்லது தீட்டானவர்கள் என்றும்
அதிலும் குறிப்பாக தலித் பெண்கள் மேல் சொல்லொன்னா கொடுமைகளை செய்தும் வருகின்றவர்களைப் போல ஆணாதிக்க மனநிலையோடு இருப்பவர்களை ஆதரிக்கும் போங்குடன் செயல்படுகின்ற இலை நிலையை எண்ணி மனம் வருந்துகிறோம் இறைவா. வெளிவர நினைத்தும் என்னை போட்டு அழுத்தும் என் பாவபாரமகற்றும். யாவரும் சொல்லுவோம். பொருளாதாரம், வர்க்கம் ஆகியவைகளின் அடிப்படையில் ஆண்டான் அடிமை முறையினை ஏற்படுத்தி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கி பணம் மட்டுமே உயர்வின் அடையாளம், வசதியில்லா நிலை தாழ்வின் அடையாளம் என்று பாகுபாடு ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் பொருளாதார நில உரிமைகளை பெற தடை செய்கின்ற அதிகார வர்க்க மனநிலையோடு இருந்து கிறிஸ்தவ சமூகமாக ஒன்றிணைந்து அதை எதிர்க்காமல் இருக்கின்ற இளைநிலை எண்ணி மனம் வருந்துகிறோம் இறைவா. உம்மிடம் சரணே உம்மிடம் மரணே விளை பொறும் என் பரனே. நாம் நம்முடைய தனிப்பட்ட பிள்ளைகளை அறிக்கை செய்வோம். அமர்ந்தவாறு அறிக்கை செய்வோம். பிழை மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானித்திருக்கின்ற நம்மை, என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று இருகரம் விரித்து நின்று அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து அவற்றினின்று நம்மை மீட்டு நிலைவாழ்வின் கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். இன்றைய நாளுக்காக கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது திருமறை பாடம் 2 அரசர்கள் பிரிவு 1 திருமொழிகள் 1 முதல் 5 வரை. 2 அரசர்கள் பிரிவு 1 முதல் 5 வரை. ஆகாபு இறந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். அப்பொழுது அகசிரியா சமாரியாவில் தன்மேல் மாடியில் இருந்து பால்கனி வழியாய் கீழே விழுந்து காயமுற்றான். எனவே அவன் தூதரிடம், நீங்கள் எகோரோனின் தெய்வமாகிய பாகால் செப்பூவிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமோ என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் ஆண்டவரின் தூதர் திஸ்பையை சார்ந்த எலியாவிடம், நீ புறப்பட்டு சமாரியா அரசனின் தூதரை சந்தித்து அவரிடம், இஸ்ரவேலுக்கு கடவுள் இல்லை என்றா? எகோரோனின் தெய்வமாகிய பாகால் செபுவிடம் நீங்கள் குறிக்கேட்க போகிறீர்கள். எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கிடக்கும் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்து போவாய், இது உறுதி என்று சொல் என்றார். அவ்வாறே எலியா புறப்பட்டு போனார். திரும்பி வந்த தூதரை நோக்கி அரசன், ஏன் திரும்பி வந்து விட்டீர்கள் என்று அவர்களை கேட்டான். வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாட்சி உரித்தாக. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி அது எபிரேயர் அதிகாரம் 13 திருவார்த்தைகள் 9 முதல் 13 வரை. எபிரேயர் அதிகாரம் 13 திருவார்த்தைகள் 9 முதல் 13 முடிய. பல்வேறு வகை நூதனமான போதனைகளால் கவரப்படாதீர்கள். உணவு பற்றிய விதிகளை கடைபிடித்தல் அல்ல, அருளினால் உள்ளத்தை உறுதிப்படுத்துதலே சிறந்தது. உணவு விதிகளை கடைபிடித்தவர்கள் எப்பயனும் அடைந்ததில்லை. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதில் படைக்கப்பட்டவற்றை உண்பதற்கு கூடாரத்தில் திருப்பணி செய்கிறவர்களுக்கு உரிமை இல்லை. விலங்குகளின் இரத்தத்தை பாவம் போக்குவதற்கென தலைமை குரு தூயகத்திற்குள் எடுத்து செல்கிறார். ஆனால் அந்த விலங்குகளின் உடல்களை பாளையத்திற்கு வெளியே சுட்டரிக்கப்படுகின்றன. இதனால் தான் இயேசுவும் தம் சொந்த இரத்தத்தால் மக்களை தூயவராக்க நகர வாயிலுக்கு வெளியே துன்புற்றார். ஆகவே நாமும் அவருக்கு ஏற்பட்ட இகழ்ச்சியில் பங்கு கொண்டு பாளையத்தை விட்டு வெளியேறி அவரிடம் செல்வோம். பாடம் முடிந்தது. கடவுளே உமக்கு மாட்சி உரித்தாக.
நாம் அனைவரும் எழுந்து நின்று நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் மத்தேயு பிரிவு 8 திருமொழிகள் 1 தொடங்கி 4 முடிய. இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மாட்சி உரித்தாகுக. தொடர்ந்து நாம் அனைவரும் நின்ற வண்ணமாகவே உலக திருச்சபைகளோடு நம்மை இணைத்துக் கொள்ளும் விதமாகவும் கிறிஸ்தவ பற்றுறுதியை உறுதிப்படுத்தும் வண்ணமாகவும் பிரதியில் உள்ள பற்றுறுதி அறிக்கையை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணையும் மண்ணையும் அதில் உள்ள அனைத்து உயிர்களையும் சமமாய் படைத்த பெற்றவர் ஆகிய கடவுளை நம்புகிறோம். இனத்தின் பெயரிலும் சட்டத்தின் பெயரிலும் தீட்டு தூய்மையை ஏற்படுத்தியவர்களுக்கு எதிராய் போராடிய நம் தலைவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். அவர் தூய ஆவியராலே கன்னிமரியாவிடம் கருக்கொண்டு பிறந்தார். அனைவரையும் ஏற்று யூதர், சமாரியர், யூதர் அல்லாதோர் என்ற பாகுபாடு காட்டாமல் போலியான சட்டங்களால் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்களை எதிர்த்து புரட்சியாளராய் செயல்பட்டதால் பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு பாதாளம் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடையே இருந்து எழுந்தருளினார். விண்ணகம் ஏறி அனைத்து ஆற்றலும் பொருந்திய பெற்றவராகிய கடவுளின் வலப்பக்கம் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும், குறிப்பாக தீண்டாமையை ஏற்படுத்தி பிரிவினையை உண்டாக்குவோரையும் நடுத்தீர்க்க மீண்டும் வருவார். அனைவரையும் சமமாய் பார்க்க உள்ளத்திலிருந்து உணர்த்தும் தூய ஆவியாரை நம்புகிறோம். பொதுவாக இருக்கின்ற தூய திருச்சபையும் தூயோரின் கூட்டுறவும் பிழை பொறுப்பும் உடல் உயிர்ப்பும் மெய்வாழ்வும் உண்டென்று நம்புகிறோம். ஆமேன். கண்களை மூடி இறைவனில் செய்வோம். எங்களை நேசிக்கிற தாயும் தந்தையுமாகிய அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் சிறப்பாக இந்த திருநாய் வழிபாட்டிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கப் போகிறோம். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும். உம் சத்தம் கேட்கிற நாங்கள் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த கிருபை தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டுகிறோம் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த திருநாய் வழிபாட்டிற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தீண்டத்தகாதவர்களை தொடுதல், டச்சிங் த அன்டச்சபிள். தீண்டத்தகாதவர்கள் என்று பார்க்கும்போது உலகில் எல்லா இடங்களிலும் படிநிலை அமைப்பு சார்ந்த சமூக வாழ்க்கை முறை உள்ளது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அது தீட்டு தூய்மையுடன் கூடிய சாதி அமைப்பாக அது செயல்பட்டு வருகிறது. இதை நியாயப்படுத்த அது சமயத்துடன் இணைக்கப்பட்டு சாதி அமைப்பாக வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சாதியத்திற்கு பயன்படுத்தப்படும் கேஸ்ட் என்ற வார்த்தை கேஸ்டஸ் என்ற போர்ச்சுகீசிய வார்த்தையிலிருந்து வந்தது. இதன் பொருள் கலப்படமில்லாத பிரிவு என்பதாகும். சாதியம் பிறப்பின் அடிப்படையிலும் திருமண உறவு, உணவு முறை, வாழ்க்கை முறை, சமூக அமைப்பு ஆகியவையின் அடிப்படையிலும் பிரிவினைகளை ஏற்படுத்தி அதை நியாயப்படுத்துகிறது. இந்திய இயேசு சபை பாதிரியாரும் விடுதலை இறையியலாளருமான செபஸ்டியான் கப்பான் கூறும்போது, தீண்டத்தகாதவர்களை அணுகுவது கிறிஸ்தவர்களாகிய நம் கடமை என்கிறார். இலங்கையைச் சேர்ந்த போதகரும் இறையியலாளருமான டாக்டர் டி நைல்ஸ் அவர்கள் கூறும்போது, கிறிஸ்துவின் அன்புக்கு சாதி வர்க்கம் தெரியாது, அது தீண்டத்தகாதவர்களை சென்றடைகிறது. அவர்களை இரக்கத்துடனும் கண்ணியத்துடனும் அரவணைத்த இயேசு கிறிஸ்துவிடம் செல்கிறது என்கிறார். கல்வியாளரும் கிறிஸ்தவ இறையியலாளருமான அருள்பணி வல்சன் தம்பு அவர்கள் கூறும் முக்கிய கூற்று என்னவென்றால், தீண்டத்தகாதவர்களை தொடுவது என்பது ஒடுக்கப்பட்டவர்களை இரக்கத்துடனும் அன்புடனும் அரவணைத்த இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாகும் என்று கூறுகிறார்கள். மேற்கூறிய இந்த கூற்றுகளின் அடிப்படையில் என்னுடைய கருத்து என்னவென்றால், ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை தேடிச் சென்று அவர்களின் வாழ்க்கை நிலையை மாற்றின
இயேசுவின் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதுதான் தீண்டத்தகாதவர்களை தொடுதல் என்பதாகும். இதன் அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பை கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையில் 3 குறுந்தலைப்புகளாக தியானித்து நாம் இந்த அருள்நிலையில் கடந்து செல்வோம். முதலாவது குறிப்பு, எளியவர்களுக்கு செவி கொடுங்கள். 2 அரசர்கள் 5ஆம் பிரிவு 1 முதல் 10 வசனங்கள். சபையார் பொறுத்துக்கொள்க, பாடம் தவறுதலாக படிக்கப்பட்டுள்ளது. முதலாவது குறுந்தலைப்பு, எளியவர்களுக்கு செவி கொடுங்கள். 2 அரசர்கள் 5 1 முதல் 10 வசனங்கள். இப்பகுதியில் சீரிய படைத்தலைவன் நாகமான் நலம் பெறும் நிகழ்வு நாம் அறிந்ததே. நாமானை பற்றி கூறுகையில் முதல் திருமொழியில் கூறப்பட்டுள்ள ஒரு சில வார்த்தைகள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. முதல் திருமொழியில் நாமான் ஒரு வலிமை மிக்க வீரர் என்ற வார்த்தை வருகிறது. இதே பட்டம் பழைய உடன்படிக்கை நூலில் பல இடங்களில் கிதியோன், எப்தா, தாவீது, எரோபயாம், எலியாதா ஆகியோருக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் யூதர் அல்லாத ஒருவராக நாமான் மட்டுமே இந்த பட்டத்தை பெறுகிறதை பார்க்கிறோம். இன்னும் சிறப்பாக, நாமான் மூலமாய் ஆண்டவர் சீரியாவிற்கு வெற்றி அளித்தார் என்ற வார்த்தையின் மூலம் கடவுளின் மக்கள் என்பவர்கள் இஸ்ரவேலர் மட்டுமல்ல, மாறாக கடவுள் அனைத்து மக்களுடனும் தன்னை அடையாளப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. யூத புராணங்களில் நாமான் எய்த அம்புதான் ஆகாபை கொன்றது என்று யூத ரபிமார்கள் கூறுகின்றார்கள். 2 விதமான நாமானின் குணங்களை நாம் இங்கு சிந்திக்கலாம். முதலாவது, திருமொழி 3 மற்றும் 4 திருமொழிகளில் நாமான் வீட்டில் வேலை பார்த்த ஒரு சிறுமியின் நிகழ்வு வருகிறது. இங்கு இஸ்ரவேலை சார்ந்த ஒரு சிறுமி நாமானின் மனைவியிடம் சென்று நாமானுக்கு ஏற்பட்ட தொழுநோயை பற்றியதான அந்த தொழுநோயை நீக்குவதற்குரிய ஆலோசனைகளை கொடுத்து அதை அவர் நாமானிடம் சொல்லுகிறார். இந்த ஆலோசனையை ஏற்ற நாமானின் மனைவி நாமானிடம் சென்று இஸ்ரவேல் சிறுமி சொன்ன இந்த ஆலோசனையை சொல்லுகிறார். 2 பெண்களின் ஆலோசனையை ஏற்ற நாமான் அதை தன் அரசர் பெனதாதிடம் சொல்லுகிறார். பெனதாது இஸ்ரவேல் அரசருக்கு ஒரு மடலாக இதை எழுதி அனுப்புகிறார். இதுதான் இந்த நிகழ்வு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கிய கருத்து என்னவென்றால், அன்றைய சூழலில் சாதாரண ஒரு பணிப்பெண் அவர் சொன்ன ஆலோசனையை ஏற்று அதை அந்த பணிப்பெண்ணுடைய எஜமானன் அதை செயல்படுத்துவது மிகப்பெரிய புரட்சியாகும். 2 பெண்களின் ஒரு சிறு பெண் ஒரு பெண் 2 பெண்களின் ஆலோசனையை ஏற்று 2 ஆண்கள், அதாவது சீரிய அரசர் பெனதாதும் நாமானும் இந்த பெண்களின் ஆலோசனையை ஏற்று அதை செயல்படுத்துகிறார்கள். இதுதான் மிக முக்கிய வழி. இதன் மூலமாகத்தான் நாமான் நலம் பெற வழி கிடைத்தது என்று பார்க்கிறோம். 2வது ஒரு நாமானின் குணம் என்னவென்றால், 9 முதல் 12 வரையுள்ள திருமொழிகளை பார்க்கும்போது படையோடும் பண பலத்தோடும் தான் நினைத்தபடி இறைவாக்கினர் தனக்கு சுகம் கொடுக்க வேண்டும், அதாவது தன்னை தொட்டு தன்மேல் கைகளை வைத்து ஆட்டி சீரியாவில் எப்படி இந்த நடைமுறை இருந்ததோ அதே போல இறைவாக்கினர் தன்னை தொட்டு சுகப்படுத்த வேண்டும், தன்மேல் கைகளை ஆட்ட வேண்டும் என்று விரும்பி தான் நினைத்தபடி சுகம் கிடைக்க வேண்டும் என்று வருகின்ற அதிகாரம் நிறைந்த ஆதிக்க மனநிலையோடு வருகின்ற நாமானை பார்க்க முடிகிறது. ஆனால் எலிசா நாமானை சந்திக்காமல் தன் வேலையாளை விட்டு அனுப்பி நாமானுக்கு ஆலோசனை கூறின போது மிகவும் கோபப்பட்டு தான் வகித்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஆதிக்க மனநிலையோடு இருந்து தன் நாட்டின் பெருமைகளை பேசின நாமானையும் இங்கு பார்க்க முடிகிறது. திருமொழி 13 நாமான் எலிசாவை சந்தித்த பின் நாமானின் வேலையாட்கள் ஒரு சில ஆலோசனைகளை கூறுகிறார்கள். இந்த ஆலோசனைகளை ஏற்று அதை செயல்படுத்த எப்போது நாமான் ஒத்துக்கொண்டாரோ அப்போதுதான் நாமான் நலம் பெற ஒரு வழி கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஏழை எளிய பரிவுளம் நிறைந்த இவர்களின் விடுதலையின் வார்த்தைகள் தான் நாமானை ஆதிக்க மனநிலையை விட்டு வெளியேற்றி அவருக்கு நலம் பெற வழி கிடைத்தது என்றே பார்க்க முடிகிறது. ஏழை எளிய தீண்டத்தகாதவர்களுக்கு விடுதலையின் செய்தி என்பது அல்ல, மாறாக ஏழை எளிய தீண்டாமை நிலைக்கு உட்பட்டுள்ள சிறு குழந்தைகள், பெண்கள் ஆகியவர்களிடம்தான் விடுதலையின் வார்த்தைகள் இருக்கின்றன. அவற்றிற்கு சமூகம் செவி கொடுத்து அதை செயல்படுத்துவதே தீண்டத்தகாதவர்களை தொடுதல் என்பதாகும். இன்றைய சூழலை உற்று நோக்குகையில் வழிபாட்டு மனையில் அடையாளங்களாக வைக்கப்பட்டுள்ள ஒரு சில காரியங்கள் ஏழை எளிய தீண்டத்தகாத, குறிப்பாக தலித் மக்களை அடையாளப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இவை தொங்கவிடப்பட்டுள்ள அந்த சின்னங்கள்
தமிழ்நாட்டில் நடைபெற்ற தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள காரியங்களை வெளிப்படுத்துகிறது. ஏழை எளிய தலித் பெண்கள் மிக மோசமான தீண்டாமைக்கு இந்த காலகட்டத்தில் உள்ளாகி இருக்கிறார்கள். ஆதிக்க வெறி, காம வெறி, பிரிவினைவாத வெறி, சனாதன வெறி என்ற பல அடிமைத்தனங்களில் இருக்கின்ற இவர்களை மீட்டெடுக்க வேண்டும், இவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று இந்த சிறு பெண்களும் குழந்தைகளும் ஏற்படுத்தும் விடுதலையின் வார்த்தைகளுக்கு இச்சமூகம் செவி கொடுக்கவே மறுக்கிறது. எடுத்துக்காட்டாக பார்ப்போம் என்றால், நிர்பயா வழக்கு, பொள்ளாச்சி இளம் பெண்களுடைய வழக்குகள், தன் இருக்கையில் அமர முடியாமல் தரையில் அமர வைக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர், இன்னுமாக தான் சமைத்த உணவுகளை சாப்பிட மறுக்கும் சிறு பள்ளி குழந்தைகள், இவர்களை போன்ற பெண்கள் ஏற்படுத்தும் பரிவுள்ளம் நிறைந்த வார்த்தைகள், இந்த சமூகம் விடுதலை பெற வேண்டும் என்று இந்த பெண்களிடம் இருக்கின்ற அந்த பரிவுள்ளம் நிறைந்த குரலுக்கு இச்சமூகம் செவி கொடுக்க மறுக்கிறது. கிறிஸ்துவின் போராளிகளாக கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்ற போகின்ற நமக்கு இருக்கின்ற மிக பெரும் அறைகூவல் என்னவென்றால், இந்த பெண்களுடைய சிறு குழந்தைகளுடைய பரிவுளம் நிறைந்த கனிந்த வார்த்தைகளுக்கு இச்சமூகத்தை செவி கொடுக்க வைக்க நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தான் இன்றைய அறைகூவலாக எளியவர்களுக்கு செவி கொடுங்கள் என்ற இந்த குறுந்தலைப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எளியவர்களின் விடுதலை வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை செயல்படுத்துவதே தீண்டத்தகாதவர்களை தொடுதல் என்பதாகும். இரண்டாவதாக, எளியவர்களிடம் செல்லுங்கள். முதலாவது குறுந்தலைப்பு எளியவர்களுக்கு செவி கொடுங்கள். இரண்டாவது, எளியவர்களிடம் செல்லுங்கள். எபிரேயர் 13வது பிரிவு, திருமொழிகள் 8 முதல் 13 முடிய. இம்மடல் போலி போதனைகளுக்கு சிக்குண்டு கிறிஸ்தவ வழியில் செல்வதா இல்லை என்றால் மீண்டுமாக யூத வாழ்க்கைக்கு செல்வதா என்று குழம்பியிருந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதும் மடலாக இருக்கிறது. யூத கிறிஸ்தவர்கள் யூத வாழ்க்கையில் இருந்தபோது பலியும் உணவும் வாழ்க்கை சட்டமும் இவைகளை கடைபிடிப்பதே யூத நெறி என்றிருந்த அந்த வாழ்க்கை, அதுதான் தூய்மையான வாழ்க்கை என்று கூறிய பாதைக்கு நேராக செல்லாமல் எல்லாவற்றுக்குமான ஒரே பலியாக தம் வாழ்க்கை கொடுத்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் வழியை பின்பற்றுவதுதான் மேன்மையானது என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை என்பது துன்பங்களின் ஊடாக பயணிப்பதும் துன்புறுகின்ற மக்களிடம் செல்வதுமே என்பது இங்கே முக்கிய கருத்தாக வலியுறுத்தப்படுகிறது. இறையில் கருத்து நிறைந்த இந்த மடலின் இறுதியில் படிப்பவர்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளையும் இந்த ஆசிரியர் எழுதுகிறார். இப்போ இந்த பிரிவில் வருகின்றபடி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது பற்றிய ஒரு சில அறிவுரைகளையும் இந்த ஆசிரியர் நமக்கு எழுப்புகிறார். இந்த அறிவுரைகள் கிறிஸ்தவ வாழ்வுக்கான அல்லது சமூக வாழ்வுக்கான கிறிஸ்தவ கொள்கைகளாக இங்கு தெளிவுபடுத்தப்படுகின்றன. இவை தலித் மக்களின் வாழ்க்கை நிகழ்வை அப்படியே படம் பிடித்து காட்டுவது போல இருக்கின்றன. 2 முக்கியமான குறிப்புகளை இங்கே நாம் பார்க்கலாம். ஒன்றாவது, உணவு பற்றிய சட்டமும் இயேசுவின் வாழ்க்கையும் இங்கு முக்கியத்துவமாக பேசப்படுகின்றன. உணவு பற்றிய சட்டத்தை பற்றி பார்க்கையில், ஆதிக்க சக்திகள் தங்களின் சுயநலனுக்காக கொண்டு வந்த போலியான போதனைகள் இங்கு கண்டிக்கப்படுகின்றன. அவற்றினால் பயன் ஒன்றுமில்லை. இங்கு கடவுளிடமிருந்து பெறும் அருள்தான் முக்கியம். கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உள்ளத்து அளவில் இருக்கின்ற உறவுதான் முக்கியம் என்ற 2 கருத்துக்கள் வலுவாக எழுப்பப்படுகின்றன. இதையே இயேசுவும் மத்தேயு பிரிவு 15 திருமொழி 11 வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்ற திருமொழியின் மூலம் இந்த கருத்து வலுப்பெறுகிறதையும் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் வாழ்க்கை பற்றி பேசும்போது, கிறிஸ்துவின் வாழ்க்கை பேரும் புகழும் நிறைந்த சொகுசு வாழ்க்கை அல்ல, மாறாக இகழ்ச்சியும் புறக்கணிப்புகளும் பாடுகளும் நிறைந்ததே கிறிஸ்துவின் வாழ்க்கை. இயேசு தான் வளர்ந்தது வாழ்ந்தது என அனைத்துமே ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட யூதர்களால் வெறுக்கப்பட்ட கலிலேயா மக்களுடன் தான் அனைத்து வாழ்க்கை நிகழ்வுகளையும் கொண்டு சென்றார் என்று பார்க்கிறோம். கலிலேயாவில் ஆரம்பித்து கலிலேயாவில் முடிந்து கலிலேயாவிலிருந்தே விண்ணுக்கெழுந்த நிகழ்வு வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. எனவே ஆதிக்க சக்திகள் கொண்டு வந்த போலியான சட்டத்தினால் ஒருவரும் தூய்மையாக மாறிவிட முடியாது. மாறாக இயேசு கிறிஸ்துவின் துன்பங்களில் நாம் தோய்த்து எடுக்கும் போதுதான் நாம் தூய்மையானவர்களாக மாற முடியும் என்பதுதான் இந்த பகுதி நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. திருமொழி 13 பாளையத்தை விட்டு வெளியேறி அவரிடம் செல்வோம் என்ற வார்த்தையின் மூலம் எளியவர்களிடம் செல்வது என்பது அதிகாரத்தையும் பேர் புகழ் சொகுசு வாழ்க்கை என அனைத்தையும் விட்டுவிட்டு ஊருக்கு வெளியே
அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களிடம் நாம் செல்வதுதான் தீண்டத்தகாதவர்களை தொடுதல், எளியவர்களிடம் செல்லுதல் என்பதாகும். ஏனென்றால் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யார் ஒருவராலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையோ அல்லது இன்றைக்கு தீண்டாமை நிலைக்கு உட்பட்டுள்ள எந்த ஒரு மனிதரின் வாழ்க்கையோ புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இன்றைய சமூக சூழலை பார்க்கும்போது சாதியின் அடிப்படையில் தான் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். ஊரு சேரி என்று பிரித்து பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தையும் வேறுபாடு பார்த்து பிரித்து வைக்கின்ற சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்கிறது. இன்றைக்கும் தீண்டாமை சுவர் பற்றிய செய்திகளும், மாட்டுக்கறி சாப்பிடுகிறவர்களை அடித்துக் கொள்கின்ற செய்திகளும், குடிநீரில் மலம் கலந்தவர்களை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற வேதனையின் செய்திகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கும் பல தலித் தலைவர்கள் கூண்டிற்குள்ளாக, தலித் தலைவர்களின் சிலைகள் கூண்டிற்குள்ளாக அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய சூழலே தமிழ்நாட்டில் நிலவுகின்றது என்பதுதான் உண்மை. இதை நம்முடைய ஆட்சியை அமைந்துள்ள சின்ன உடைப்பு பகுதியில் கூட நாம் காணலாம். அனைத்து நாட்களும் பாதுகாப்பு, போலீசார் சிறப்பு நாட்களில் போலீசாரின் பாதுகாப்பு என இன்னும் தலித் மக்களுக்கும் தலித் தலைவரின் சிலைகளுக்கு கூட பாதுகாப்பு தேவைப்படுகின்ற சூழலே இருக்கிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இகழ்ச்சி நிறைந்த புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது தலித் மக்களே. இயேசுவும் அங்குதான் இருக்கிறார், இறையரசும் அங்குதான் இருக்கிறது. நாம் பாடுகின்ற பாடலில் ஏழை ஜனங்களை இறையரசில் சேர்க்க என்ற நிலைப்பாடு நம்முடைய நிலைப்பாடாக இருக்கக்கூடாது. மாறாக ஏழை ஜனங்களின் இறையரசில் சேர என்ற நிலைப்பாடுதான் எளியவர்களிடம் செல்லுங்கள் என்பதாகும். மூன்றாவது குறுந்தலைப்பு எளியவர்களை தொடுங்கள். முதல் குறுந்தலைப்பு எளியவர்களுக்கு செவி கொடுங்கள். இரண்டாவது குறுந்தலைப்பு எளியவர்களிடம் செல்லுங்கள். மூன்றாவது குறுந்தலைப்பு எளியவர்களை தொடுங்கள். மத்தேயு பிரிவு 8, திருமொழிகள் 1 முதல் 4. இப்பகுதியில் இயேசுவை பெரும் திரளான மக்கள் பின்பற்றி வருகிறார்கள். அவர்கள் பற்றி குறிப்பிடுகையில் அவர்கள் எந்த ஒரு விதத்திலும் குடிமை பணிகளிலோ அல்லது அரசியல் அமைப்புகளிலோ எந்த ஒரு விதத்திலும் முடிவெடுக்கும் தகுதியை இழந்த மக்கள் என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இயேசு நகரத்திற்கு வெளியே போதித்துக் கொண்டிருந்ததால் தொழுநோயாளியால் இயேசுவை எளிதாக சென்று சந்திக்க முடிந்தது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் லேவியர் பிரிவு 13, 14 பிரிவுகளில் கூறுகிறபடி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது போலவே இயேசுவின் காலத்திலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் நகரத்திற்கு வெளியேதான் வசிக்க வேண்டும் என்ற நிலை இருந்து வந்தது. அன்றைய நாட்களில் தொழுநோய் என்பது சிகிச்சை பெற்று குணமாக்குகின்ற ஒரு நோயாக கருதப்படவில்லை. மாறாக தொழுநோய் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் செய்த மிக பெரும் பாவத்தின் பலன் என்று அந்த மக்கள் கருதினார்கள். எனவேதான் தொழுநோயாளிகளை தீட்டானவர்களாக பாளையத்திற்கு வெளியே தான் வசிக்க வேண்டும், அவர்கள் உயிருடன் வந்தால் போதும், இல்லை என்றால் அப்படியே விட்டு விடுகின்ற ஒரு மிக மோசமான நிலைக்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். நாம் வழியிலே வந்த எல்லா அட்டைப்படங்களும் ஒரு மிக முக்கிய கருத்தை வலியுறுத்துகிறது. இயேசு கலிலேயாவில் தான் தன் பணியை ஆரம்பித்தார், தன் பணியை கலிலேயாவில் தான் முடித்தார், கலிலேயாவில் இருந்து தான் உயிர்த்தெழுந்தார் என்பதை இந்த குறுநாடகமும் அந்த வெளியே உள்ள அத்துணை படங்களும் அத்துணை அருஞ்செயல்களும் கலிலேயாவில் தான் நடைபெற்றது. ஒதுக்கப்பட்ட மக்களுடன் தான் இயேசு எப்போதும் தன்னை அடையாளப்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பகுதியில் வருகின்ற தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர் இயேசுவின் முன் பணிந்து அங்கேயே தன்னை சுகப்படுத்தும்படி வேண்டுகிறார். சடங்குகளும் சட்டங்களும் இந்த மனிதரை குணப்படுத்துவதற்கு தடையாக இருந்த போதிலும் இயேசு அந்த சடங்குகள் சட்டங்களை உடைத்திருந்தவராய் அந்த மனிதரை தொட்டு சுகமாக்குகிறார். இந்த தொடுதல் என்பது அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர், நாயினூர் விதவையின் மகன் உயிர்த்தெழுதல், இன்னுமாக பல பார்வையற்ற பல மக்களை இயேசு கிறிஸ்து தொடுவதன் மூலம் அவர்கள் இருந்த அந்த தீட்டான வாழ்க்கையை, தீண்டத்தகாத புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களை மையத்திற்கு, அதாவது அவர்களின் வாழ்க்கை நிலையை முழுவதுமாக மாற்றுகின்ற இயேசு கிறிஸ்துவாக இங்கு பார்க்கிறோம். இதுதான் தீண்டத்தகாதவரை தொடுதல். இந்த தொடுதலைத்தான் தீண்டத்தகாத ஒவ்வொரு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கே சூழலை மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால், ஏழை எளிய அனைவராலும் கைவிடப்பட்ட கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவராக இருந்தாலோ அல்லது யாராவது ஒரு நபர் பால் புதுமையினராய் மாறியிருந்தாலோ அவர்களை இந்த சமூகம் எப்படியாக கையாளும் என்பதை ஒரு விஷயம் உண்மையாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சாலையோரங்களில் திருநங்கைகளையும் மாற்றுத்திறனாளிகளையும் யாரோ ஒருவர் துணையுடன் தர்மம் வாங்குவரையும்
இன்றைய மோசமான நவீன தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர்களிடம் சென்று அவர்களின் விளிம்பு நிலையை மாற்றி அவர்களை மையத்திற்கு அவர்களின் வாழ்க்கை நீரோட்டத்தை மாற்றுவதற்குரிய பணியை செய்ய வேண்டும். அதுதான் நாம் இங்கு இருக்கின்ற நமக்கு வைக்கப்படுகின்ற அறிகுறிகளாக இருக்கிறது. இதை செய்தாலும் இதை செய்வதற்கு முன்பதாக இந்த மக்களை ஏளனமாக பார்ப்பதும் மோசமாக பேசுவதும் பலவாறு விமர்சிப்பதும் என்ற இந்த சமூகம் கொண்டுள்ள தீய மோசமான எண்ணங்களை புரிதல்களை மாற்ற நாம் போராட வேண்டியதும் நம் கடமையாக இருக்கிறது. ஜெர்மனிய போதகரும் இறையியலாளருமான டீட்ரிச் போனாஃபர் கூறும்போது, கடவுள் மீது நாம் வைத்துள்ள அன்பு என்பது ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுடன் நமக்குள்ள கூட்டுறவு, அன்பு இவைகளின் மூலம் அளவிடப்படுகிறது என்கிறார். இயேசு விளிம்பு நிலையில் இருந்த மக்களின் வாழ்க்கையை தேடி சென்று அவர்களை மையத்திற்கு கொண்டு வந்தார். இதுவே எளியவர்களை தொடுதல் என்பதாகும். இந்த தொடுதலை தான் தீண்டத்தகாத, புறக்கணிக்கப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் கூறும் மிக முக்கிய கூற்று என்னவென்றால், தொட்டால் தீற்று என்றால் தொடாமல் விடாதே என்ற புரட்சி நிறைந்த கருத்துக்களை நம் கையில் ஏந்தியவர்களாய் இச்சமூகம் கொண்டுள்ள தவறான புரிதல்களை மாற்றவும், தீண்டத்தகாதவர்கள் என்று புறக்கணிப்புக்கு ஆளாக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்க்கை நிலையை மாற்றுவதும் தான் இந்த தலைப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடன் பங்காளர்களாக, கிறிஸ்து செய்த பணியை தொடர்ந்து செய்கின்றவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் இந்த மக்களை தொடுவது, அதாவது அவர்களின் வாழ்க்கை நிலையை முற்றிலுமாக மாற்றுவது அவசியமாகிறது. முடிவாக, கிறிஸ்துவின் உடலில் நாம் அனைவரும் உறுப்புகள் என்று படிக்கிறோம். பிரிவினை, தீண்டாமை பார்ப்பது கிறிஸ்துவின் உடலில் உள்ள உறுப்புகள் செய்கின்ற செயல் அல்ல. இன்னும் ஒரு திருமொழியை படிக்கிறோம், நாம் அனைவரும் கடவுள் குடியிருக்கும் கோவில் என்று படிக்கிறோம். கடவுள் குடியிருக்கும் ஒரு கோவிலை தீட்டானது, தீண்டத்தகாதது என்று சொல்லுவது நாம் கடவுளை தீட்டானது, தீண்டத்தகாதது என்று சொல்லுவதற்கு சமமாக இருக்கிறது. அருள்பணி வல்சன் தம்பு சொன்ன கூற்றை மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தீண்டத்தகாதவர்களை தொடுவது என்பது ஒதுக்கப்பட்டவர்களை இரக்கத்துடனும் அன்புடனும் அரவணைத்த இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாகும் என்று குறிப்பிடுகிறார். நாமானின் மிக முக்கிய குணம் எளிய மக்களின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எளிய மக்களை தேடி தேடி சென்று, நடந்தே சென்று தன்னுடைய திருப்பணியின் மூலம் அவர்களை தொட்டு சுகமாக்கினார். அவர்களிடம் சென்றார். தன்னிடம் விடுதலை பரவ வேண்டி வந்த அனைத்து மக்களையும், பலரையும் தொட்டு சுகப்படுத்தினார். அவர்களின் தீட்டான நிலையை தனக்கு ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவின் அன்பை போதிக்கின்ற நாம் கிறிஸ்துவின் அன்பை போதிக்கின்றவர்களாக செயல்படுவோம் என்றால், தீண்டத்தகாத, ஏழை எளிய, புறக்கணிக்கப்பட்ட மக்களின் அந்த நிலையை நாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு நாம் இருக்கின்ற மையத்தின் வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை அவர்கள் பெற வைப்பதுதான் தீண்டத்தகாதவர்களை தொடுதல் என்பதாகும். கிறிஸ்துவின் அன்பை போதிக்கின்ற நம்முடைய செவிகள் எளியவர்களின் கூக்குரலுக்கு திறந்திருக்கட்டும். கிறிஸ்துவின் அன்பை போதிக்கின்ற நம்முடைய கால்கள் எளியவர்களை நோக்கி செல்லட்டும். கிறிஸ்துவின் அன்பை போதிக்கின்ற நம்முடைய கரங்கள் எளியவர்களின் நிலைப்பாற்ற செயல்படட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். அதை வாழ்க்கையாக மாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். கிறிஸ்துவின் அடியவர்களாக, கிறிஸ்து செய்த பணியை தொடர்ந்து செய்கின்றவர்களாக பொறுப்பேற்றிருக்கின்ற நாங்கள், யாரெல்லாம் எளியவர்கள், தீண்டத்தகாதவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற நிலையில் இருக்கிறார்களோ அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்துகின்ற ஒருவராக இயேசு இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு அங்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவர்கள் மூலமாக அடையாளப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களின் வாழ்க்கையை மாற்ற நாங்கள் இயேசு கிறிஸ்துவாக வாழ எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவை அனைத்தையும் நசரேயனாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி மன்றாற்றையும் ஏறெடுப்போம். நன்றி செலுத்துவோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, ஆண்டாண்டு காலமாய் நாட்டில் இருக்கின்ற தீண்டாமைக்கு எதிராய் போராடி தங்களின் வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காய் அர்ப்பணம் செய்த சமூக போராளிகளான தாத்தா இரட்டைமலை சீனிவாசகன், ஜோதிராவ் பூலே, அயோத்திதாச பண்டிதர், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்றவர்களின் எடுத்துக்காட்டான வாழ்க்கை எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்ததற்காகவும் அவர்களின் சீற்றம் நிறைந்த கருத்துக்கள் எங்களுக்கு வலுவூட்டுவதற்காகவும் இறைவா உமக்கு நன்றி படைக்கிறோம்.
சமத்துவத்தை விரும்புகின்ற கடவுளே, வேலூர் மாவட்டம் தொரப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் வருகை பதிவேட்டில் சாதி குறிப்பிடப்பட்டிருப்பதை கண்டித்த சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழுவினர், அத்தோடு செருப்பு அணியவிடாத ஆசிரியர்களை கண்டித்தும் செருப்பு அணிவது அவரவர் உரிமை என்று கூறி சாதியத்தின் பெயரில் ஏற்பட்ட தீண்டாமையை சரி செய்து சுயமரியாதையை நிலைநாட்டியிருக்கிறார்கள். தீண்டாமையை அகற்ற இவர்களோடு உம் பேரருள் இருந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து மன்றாடுவோம். தொடர்ந்து மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த கடவுளே, இன்றைய நாட்களிலும் தலித் மக்களின் நல்வாழ்வுக்காகவும் ஆதிக்க வெறிபிடித்தவர்களின் செய்கின்ற அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எதிர்த்து மதுரை மண்ணிலிருந்து தலித் மக்களின் விடுதலைக்காக ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கின்ற திருமிகு கதிர் அவர்களின் எவிடன்ஸ் நிறுவனத்திற்காகவும் இயேசு சபை பாதிரியார்கள் நடத்துகின்ற ஐடியாஸ் என்ற நிறுவனத்திற்காகவும் எவ்வித பலனையும் எதிர்பாராமல் தூய உள்ளத்தோடு அவர்கள் செய்கின்ற நற்பணிகளுக்காகவும் தொடர்ந்து கரம் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். இவை அனைத்தையும் நசரனாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் பெற்றோராம் கடவுளே, ஆமேன். நன்றியும் மன்றாட்டையும் ஒன்று திரட்டி ஆண்டவர் கற்பித்த இறைவனிலை ஏறெடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பெற்றவராகிய கடவுளே, உமது திருப்பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றைக்கும் உமக்கே, ஆமென். நாம் ஒரு சில வினாடிகள் நம்மை கடவுளிடம் ஒப்படைப்போம். கடவுள் நம்மை அவருடைய பணிக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இறையியல் கல்லூரியிலே நாம் இருக்கின்ற காலங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும், அவர் யாரோடு தன்னை அடையாளப்படுத்தினார் என்பதை அறிந்து கொள்ளவும், கலிலேயாவில் நாசரேத்தின் இயேசுதான் நம்முடைய தலைவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தீண்டத்தகாதவர்களை தொடுதல் என்ற இந்த தலைப்பு குறிப்பிடும் மிக முக்கிய செய்திகள் நம்முடைய ஒவ்வொருவருடைய செவிகளும் ஏழை எளிய பரிவுள்ளம் நிறைந்த கொடுமைகளுக்கும் இகழ்ச்சிகளுக்கும் சொல்லன்னா துயரங்களுக்கும் ஆளாக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சிறு பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பெண்களின் கூக்குரலை கேட்பதற்காக கடவுள் நம்மை அழைக்கிறார். நம்முடைய கால்கள் இயேசு கிறிஸ்து செய்த எளியவர்களை தேடி தேடி சென்று அவர்களின் வாழ்க்கையை மாற்றின இந்த பணியை செய்ய நம்மை அழைக்கிறார். நம்முடைய கரங்கள் எளியவர்களின் வாழ்க்கை நிலையை மாற்றி தொடக்கூடாது தீட்டு என்ற நிலையில் இருக்கிறவர்களை தொடுவேன், அவர்களின் நிலை மாற்றுவேன் என்ற அறைகூவலின் செய்தியை, போர்க்குணமுள்ள செய்தியை நம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டவர்களாய் நாம் கடந்து செல்ல நாம் நம்மை கடவுளிடம் ஒப்படைப்போம். இறை வாழ்த்தை பெற்றுக்கொள்வோம். ஒடுக்கப்படுகிறவர்களின் கூக்குரலுக்கு எப்போதும் செவிசாய்க்கின்ற தாயும் தந்தையுமாகிய கடவுளிடம் அன்பும், ஏழை எளிய மக்களுடன் தன்னை அடையாளப்படுத்துகின்ற மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், அனைவரும் சமம் என்று தீண்டாமையை அகற்ற உள்ளத்திலிருந்து உணர்த்தும் தூய ஆவியாரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நின்று நிலவுவனவாக. ஆமென்.
நிறைவாக நாம் யாவரும் எழுந்திருந்து யூபிலி அரசரடி புத்துயிர் பாடலிலே 222வது பாடல், எளியவருக்கு சொந்தம் இந்த உலகம் என்று நம் இயேசு சொன்ன நல்ல காலம் வருமோ என்று என்ற பாடலை யாவரும் எழுந்திருந்து பாடுவோம். எளியவர்க்கு சொந்தம் இந்த உலகம் என்று நம் இயேசு சொன்ன நல்ல காலம் வருமோ என்று உள்ளமெனும் சோலையிலே அன்பு மலர்ந்தார் இந்த உலகத்திலே சம உரிமை மனம் கமலும். உள்ளமெனும் சோலையிலே அன்பு மலர்ந்தார் இந்த உலகத்திலே சம உரிமை மனம் கமலும். வெல்லமென இறை அன்பு வழிந்தோடினார், வெல்லமென இறை அன்பு வழிந்தோடினார். இங்கு வறியவர்கள் வாழ்வினிலே வலிமை வரும், வலிமை வரும். எளியவர்க்கு சொந்தம் இந்த உலகம் என்று நம் இயேசு சொன்ன நல்ல காலம் வருமோ என்று, வருமோ என்று. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆமென். சமத்துவத்தை விரும்புகின்ற கடவுள் உங்களோடு இருப்பாராக. அவர் முதாவியோடு இருப்பாராக. தீண்டாமை இல்லாத சமுதாயம் படைப்போம் என்கிற உறுதியுடன் புறப்பட்டு செல்வோம். கடவுளின் திருப்பெயராலே ஆமென். இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும், இந்த வழிபாட்டுக்கு உதவி செய்த நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.